ஓகே. இது உங்க ஆத்தா தம்பி. ம். சில பல காரணங்களால என்னால இப்போ வர முடியல. வீடியோ யூடியூப்க்கு. பட் ஆனா இப்போ நான் சில கருத்துக்கள் நான் பதிவு செய்ய விரும்புறேன். நேத்து ராத்திரி நேத்து காலையில அமெரிக்கால வந்து ட்ரம்ப் வாஸ் ஷாட் பை 20-year-old individual நேம்ட் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ். இப்போ இந்த தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் யாருன்னா, இப்போ நான் பண்ண ரீசர்ச் படியும், நான் வந்து தேடினத வச்சு நான் பார்த்தீங்கன்னா, வாட் ஐ ஃபவுண்ட் வாஸ் தட் when he was 17 years old he donated to a progressive PAC. அதாவது ப்ரொக்ரெசிவ் பேக்கு டொனேட் பண்ணியிருக்கானா அது வந்து இது ப்ளூ ஆக்ட். ஒரே நிமிஷம். ஆ ஆக்ட் ப்ளூங்கிற ஒரு ப்ரொக்ரெசிவ் பேக்கை அவன் டொனேட் பண்ணியிருக்கான். பேக்னா உங்களுக்கு புரியாம சொல்ற அதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு இன்டர்னல் ஐடியாலஜிஸ்லாம் இருக்கும். இது அமெரிக்கன் பாலிடிக்ஸ் தான் ரொம்ப சாதாரணம். இந்த மாதிரி பேக்ஸ் வந்து அந்த ஐடியாலஜிஸ்க்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ஒன் லைன் சிம்பிளாக நான் முடிச்சிட்டேன். நான் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட் பேஸ்டாகவும் கூட இருக்கலாம். மோஸ்ட் அதில் இருக்கிறது எல்லாமே நான் ப்ராஃபிட் தான். இப்போ இவன் வந்து 2021ல ஐ திங்க் இருங்க பார்க்குறேன். ம் ஹி வாஸ் a registered Republican 2021 அண்ட் அட் த சேம் டைம் அவன் வந்து சரி சரி அவன் 2023 அதாவது ஒரு வருஷம் முன்னாடி அவன் வந்து ரெஜிஸ்டர் ரிப்பப்ளிக் ஆனானா அப்புறம் 2021 ஜனவரி 20ஆம் தேதி அவன் $15 அவன் டொனேட் பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் டேர்ன் அவுட் ப்ராஜெக்ட். அதாவது ப்ரொக்ரெசிவ்க்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஒரு டேர்ன் அவுட் ப்ராஜெக்ட். அதுவும் ஹீஸ் ஃப்ரம் பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியா. ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியால தான் அவன் இருக்கான். அங்கதான் டொனேஷனும் போயிருக்கு. அவன் வந்து பெத்தல் பார்க்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த பெத்தல் பார்க்ங்கிற ஏரியா தான் அவன் தங்குற இடம், அவன் இருக்கிற இடம்லாம். அங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் அவன் படிச்சான். அண்ட் தெரிஞ்ச வரைக்கும் இங்க என்னன்னா ஹி வாஸ் அ வெரி குட் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட். இவ்வளவுதான் நமக்கு அனுபவிச்சு தெரியும். பட் நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ட்ரம்ப்போட உயிருக்கு மட்டும் உத்தரவாதம் இது கிடையாது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல எப்போ போய் பார்க்கலாம், ட்விட்டர்ல எப்போ போய் பார்க்கலாம். ட்ரம்ப்பை கொலை செஞ்சிருவோம், ட்ரம்ப் வந்து 1 சென்டிமீட்டர் கேப்ல வந்து தப்பிச்சிட்டான், ஐயோ அவனை சாவடிக்கணும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே ஃபெமினிஸ்ட் தான், இவங்களும் ஃபெமினிஸ்ட் தான். இதே ஃபெமினிஸ்ட் பேசுறத பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுது. இந்தியாவில் இந்த மாதிரி அசாசினேஷன் நடக்கும்போது பெரியாரிஸ்ட் என்ன செய்வாங்க, அவங்களாம் என்ன செய்வாங்கங்கிறது வந்து எனக்கு தெரியல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு எதுவும் இந்த எலெக்ஷன் ட்ரம்ப் வந்து ஜெயிக்க வேண்டிய அளவுக்கு ஜெயிக்க மாட்டான், அவன் தோக்குறது கூட வாய்ப்பு இருக்குங்கிறத என்னோட ஃபீலிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் கவரேஜ் நடந்தப்போ கூட இது அவ்வளோ சரியா கவர் பண்ணல. நீங்க சிஎன்என்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து விழுந்துட்டான், அவன் கை தூக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் விழுந்துட்டான் அப்படின்னா நியூஸ்ல கவர் பண்றாங்க. எம்எஸ்என்பிசிலாம் அவன் வந்து திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதனால அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படிதான் போட்டிருக்கானுங்க. நியூஸ் ரொம்ப கேவலமா ரொம்ப கொச்சையா போட்டிருக்கானுங்க. அது ரொம்ப கண்டனத்திற்குரியது. பட் நாம கண்டனம் சொல்லி என்ன பண்ணுது, அவங்க கண்டுக்க மாட்டாங்க. எங்க ஆக்சுவல் விஷயமே என்னதுன்னா, ஒரு பிரசிடென்ட், அதாவது ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியே ரொம்ப ஈஸியா கொலை செய்ய முடியுது, அவ்வளோ ஈஸியா அவர் மேல கை வைக்க முடியுது, அவ்வளோ ஈஸியா அவரை காலி பண்ண முடியுது. If it was so easy to kill such a person, இந்தியாவுல பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் சப்ரஸ் பண்ற ஒரு ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்கு. யாரெல்லாம் ரைட் விங்கா இருக்காங்க அவங்க பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை மட்டும் சப்ரஸ் பண்ணிடுறது, யாரெல்லாம் லெஃப்ட் விங்கா இருக்காங்களோ அவங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை மட்டும் மேலே தூக்குறது. இது எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த கட்சிலாம் ஆட்சியில இருக்கோ அவங்க எல்லாம் செய்யறாங்க. ஸோ முக்கியமா இதுல இருந்து நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, நம்மளோட கோலே பவரா தான் இருக்கணும். இப்போ பவர் எங்க போகுது, மணி எங்க போகுது, யார் பெனிஃபிட் பண்ணுன்னு நம்ம பார்க்கணும். இதான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட். வேர் பவர் கோஸ் அண்ட் whom it benefits. 4வது பாயிண்ட், டெமோகிராஃபிக்ஸ் இஸ் டெஸ்டினி, எஸ்பெஷலி இன்டர்னல் டெமோகிராஃபிக்ஸ். அண்ட் 4வது, we are closer to war more than ever. ஏன்னா ஒரு பிரசிடென்ட் மேலேயே கை வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்க முடியுங்கிறது சொல்ல முடியாது. த கோல் போஸ்ட் ஹஸ் பின் ஷிஃப்டட். நடுவு ஒரு 20 வருஷம் முன்னாடி நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாம் நடக்காது. பட் இப்போ அது நடந்துருச்சு. ட்ரம்ப் மேலே அசாசினேஷன் அட்டெம்ப்ட்லாம் நடந்திருக்கு. இப்போ நேற்று தான் நடந்தது. எல்லாருமே இப்போ ரொம்ப காஷியஸா இருக்கணும். நம்ம தமிழ்நாடு எஸ்பெஷலி எப்படி சொல்றது,
லைக் இந்தியாவை கூட அது பாதிக்கும். மேபி யாராவது ஒருத்தருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து யாரோ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஷூட் பண்ணணும்னு தோணும். அப்பெல்லாம் நடந்துச்சுன்னா கம்யூனிட்டிஸ் மேபி அஃபெக்டட் பை அ லாட். Which will not lead to a very good outcome. Which will not lead to a very positive outcome. இப்போ புட்டின் யாராவது சுட்டாங்கன்னா அவ்வளோதான், வேர்ல்டு வார் தான் ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் காலி பண்ணிடுவானுங்க. இல்லைன்னா ஸ்லோ டெத் தான் ஃபேஸ் பண்ணும். என் தியரி என்னதுன்னா, அமெரிக்கா வந்து ஒரு வின்டர் சிவிலைசேஷனல் வின்டரை ஃபேஸ் பண்ணுது. நீங்க ஆஸ்வால்ட் ஸ்பிங்கர் எழுதின புக்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிவிலைசேஷன் சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர், மான்சூன் அந்த மாதிரி நிறைய பீரியட்ஸ் இருக்கு. அமெரிக்கா இப்போ கரண்டா ஒரு சிவிலைசேஷனல் வின்டர் ஃபேஸ் பண்ணுது. அதாவது பர்த் ரேட் டிக்ளைன் ஆகுது. அதோட ஹையஸ்ட் ஐக்கியூ இருக்கிற பீப்புளாம் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. ஃபெமினிசம் எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறது இன்னும் கம்மியாயிருது. எவன் குழந்தை பெற்றுக்கணுமோ அவன் அவன் வந்து பெற்றுக்க மாட்டேங்கிறான். எவன் குழந்தை பெற்றுக்க கூடாதோ அவன் குழந்தை பெற்றுக்கிறான். அண்ட் எப்படி சொல்றது, நிறைய பேர் காலேஜ் அட்மிஷன் கூட அமெரிக்கால ஹை ஃபேட் ஸ்கோர் வச்சிருக்கிறவங்க, ஹை இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இங்க ரிசர்வேஷன் வந்து எல்லாத்தையும் கீழே கவுத்து போடுதோ அந்த மாதிரி அங்க ரிசர்வேஷன் வந்து பிளாக்ஸுக்கும் ஹிஸ்பானிக்ஸ்க்கும் கம்மியா மார்க் எடுத்தவங்களுக்கு மேலே தூக்கணும், இந்த புவர் கம்யூனிட்டிஸ் மேலே தூக்கணும்னு சொல்லிட்டு மெரிட் ஃபோக்கஸ் பண்ணாமே மீடியாக்ரஸி மேலே ஃபோக்கஸ் பண்ணி மீடியாக்ரஸியை வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. இதனால ஃபியூச்சர்ல அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவரா இருக்குமான்னு கேட்டா தெரியாது. இட் மே பி a force to be reckoned with, but it may not be a super power. அதாவது 2008க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த 1990s வந்து 2000 வரைக்கும் நீங்க பாத்தீங்க 2000 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஹைப்பர் பவர். ஹைப்பர் பவர்னா வேர்ல்ட் ஹிஸ்டரியில 2 ஹைப்பர் பவர் தான் இருக்கு. பிரிட்டிஷ் எம்பையர், அதுக்கப்புறம் அதோட சக்சஸர் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்க தான் ஹைப்பர் பவர்ஸா இருந்தாங்க. அந்த வார்ஸ்னாலயும் அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கான்ஃபிளிக்ஸ்னாலையுமே ஃபெமினிசம்னாலையுமே அவங்க கண்ட்ரி பல மடங்கு வீக் ஆச்சு. ஃபெமினிசம்ல மட்டும் கிடையாது, பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதை பத்தி நான் தனியா லெக்சரே எடுக்கலாம். எனக்கு யாரோ எடிட்டர் கிடைச்சா நல்லா இருக்கும், எவனும் இல்லை. எனக்கும் பே பண்ற அளவுக்கு காசும் கிடையாதுன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ எக்கனாமி டவுன் ஆகுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, அவங்களுக்கு டெப்ட் அதிகமாயிட்டு இருக்கிறது, மார்கேஜ் ரேட்டு ப்ரைஸும் அதிகமாயிட்டு இருக்கு, ஹவுசிங் கிரைசிஸ் வேற நடக்குது, இல்லீகல் இமிகிரேஷன் அங்க ரொம்ப அதிகம். அவங்க ஆளுங்களுக்கே வேலை கிடைக்கல. அப்ப எப்படி நம்ம ஆளுங்க இந்தியால இருந்து அங்க மைக்ரேட்டே வேலை வேலை கிடைக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்கும் கிடைக்காது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் நிலவுது. இந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வந்து நிலவிட்டே இருக்கிறதாலையும் இது வந்து இதை சால்வ் பண்ணுன்னு சொல்லி யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அமெரிக்கன் பீப்புளை. இதனால என்ன எக்ஸாக்டா ஆகுதுன்னா, கடந்த சில வருடங்களா மக்களுக்கு டெமோக்ரஸி மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. எப்படி இந்தியால மக்களுக்கு டெமோக்ரஸி மேல நம்பிக்கை போயிட்டு இருக்கோ, அந்த மாதிரி அமெரிக்கன்ஸ்க்கும் டெமோக்ரஸி மேல இருக்கிற நம்பிக்கை போயிட்டு இருக்கு. நான் டெமோக்ரஸியை ஏன் ஒரு ஸ்கேம்னு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அது அடுத்த வீடியோ கண்டிப்பா அது வரும். பட் இப்போதைக்கு நம்ம இதை பத்தி பேசுவோம். இப்போ டெமோக்ரஸி மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சுன்னா கண்டிப்பா அனார்கியை நோக்கி தான் சொசைட்டி போயிட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த டெமோக்ரஸியே அந்த எலிட்ஸே ஃப்ராக்மெண்ட் பண்ணி எலிட்ஸ் வர்சஸ் எலிட்ஸ் ஃபைட் நடக்கும். இந்த ஃபேக்ஷன் வர்சஸ் இந்த ஃபேக்ஷன் ஃபைட் நடந்து ஒரு ஆட்டார்கிக் ஃபியூடலிஸ்டிக் சிஸ்டம் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகலாம். அதாவது இந்த ஏரியா கூட இந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், மற்றதெல்லாம் நார்மலா இருக்கும். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இதனால நடக்க ஒரே ஒரு விளைவு என்னதுன்னா, அமெரிக்கா வீக் ஆயிடுச்சுன்னா மற்ற சூப்பர் பவர்ஸ் தான் சைனா இருக்கு, ரஷ்யா இருக்கு. ரஷ்யா சைனாவை தான் சப்போர்ட் பண்ணும். ரஷ்யா வந்து இந்தியாவை சப்போர்ட் பண்ணாது. நிறைய சங்கி பசங்க நினைக்கிறாங்க ரஷ்யா இந்தியாவை சப்போர்ட் பண்ணணும், பண்ணாது. சைனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அமெரிக்காவோட வீழ்ச்சி வந்து சைனாவோட வெற்றி. சைனா ஜெயிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், இந்தியா பிடிச்சிருவானுங்க. இந்தியாவும் கம்ப்ளை பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆளுங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. மோடி வந்து காப்பாற்றுவார்னு நினச்சிங்கன்னா அவரால் மணிப்பூரையே காப்பாற்ற முடியல, அவரால் மொத்த நாட்டை காப்பாற்ற முடியுங்கிற கேள்வி நிலவுது. அவரால் காப்பாற்ற முடியாது. ஸோ இப்போ கரெக்டா இருக்கிற பிரச்சனை வந்து டெமோக்ரஸி மேல இருக்கிற எல்லாருக்கும் ஃபெய்த் போயிடுச்சு. அதனால தான் அசாசினேட்டே பண்றான். ஒருத்தன் கொலை பண்றான்னா அவன் டெமோக்ரஸி மேல இருக்கிற ஃபெய்த் போயிடுச்சு ஒண்ணு. ரெண்டாவது ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்சைடர் ஜாபா தான் இருக்கணும். ஏன்னா அங்கிருந்து ஒரு ஐ திங்க் லைக் 500 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. ட்ரம்ப் பேசுற இடத்துல இருந்தும் ஷூட் பண்ற இடத்துல இருந்தும் சீக்ரெட் சர்வீஸ் வந்து வேர்ல்ட் லெவல் கிளாஸ் சர்வீஸ் கொடுப்பாங்க எல்லாருக்கும். அந்த இடத்த எப்பவுமே செக் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் பராமீட்டருக்குள்ளே தான் இருக்கு, செக்கிங் பராமீட்டருக்குள்ள ரொம்ப உள்ளார தான் இருக்கு. எப்படி செக் பண்ணாம விட்டாலுங்கிறது எனக்கே தெரியல. சும்மா ஒரு பிரசிடென்ட் போறானாலே அந்த போல்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த வேலையே பார்ப்பாங்க. ஒரு கம்பி போல் லைட்னிங் போல்
இல்ல லைட் போல் இருக்கு. நான் அதுல என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஊர் போலாம் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரசிடென்ட் கார் போகும்போது சுத்தி 8 பேர் ஓ போகும். அந்த பிரசிடென்ட் கார் போக அவங்களும் ஓடிக்கிட்டே தான் வருவாங்க. எவ்வளோ செக்யூரிட்டி குடுக்குற சர்வீஸ் இது சீக்ரெட் சர்வீஸ். எப்படி இவ்ளோ பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணோங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு 20 வயசு பையன் அவ்வளோ ஈஸியா சீக்ரெட் சர்வீஸ ஏமாத்திற முடியுமா? அது ஒண்ணு. 2வது 2வதா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். இந்த வீடியோல அந்த ஷூட்டர் பேர் இருக்குல்ல, தாமஸ் மேத்யூ குரூக்ஸ். அவன குரூக்ஸ் கெட் டவுன் கத்திக்கிட்டே இருக்காங்க. குரூக்ஸ் கெட் டவுன் அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு பக்கத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. அது ஷூட்டிங் டிஸ் 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 டிஸ்ன்னு கெட் டவுன் கத்த கத்த எதுவுமே பெருசா எனக்கு அந்த இடமே ஃபுல்லா கேஆர்ஸ் ஆயிடுது. ஏன் கத்துறோம்? கொஞ்சம் பேரு தெளிவா கேக்குது. ஆனா அது யாரும் அட்ரஸே பண்ணல. நம்ம கான்ஸ்பிரசி தியரிஸ் மாரி பார்க்கப்படலாம். பட் விஷயம் என்னன்னா, ஐ திங்க் திஸ் ஹேஸ் சம்திங் வெரி வெரி ஃபிஷி இன்சைட். அண்ட் அனதர் திங் இஸ் அவன் பேர யாரோ ஒருத்தர் சர்ச் பண்ணியிருக்காங்க கூகுள்ல. திடீர்னு அவன் பேரு சர்ச் பண்ணது மட்டும் திடீர் ஸ்பைக் வருது. அந்த நாளுக்கு ஒரு ஸ்பைக், அதுக்கு முந்தா நாள், அதுக்கு 5 நாள் முன்னாடி ஒரு சின்ன ஸ்பைக். அவன் வீட்டு கார்ல கூட எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் ஷூட் பண்ண கன்னு AR-15, அது அவங்க அப்பா ஓன் பண்ணது. ஸோ இட் ரியலி பெக்ஸ் த கொஸ்டின். இவ்வளோ இன்காம்படென்ட்டா சிஐஏயும் FBI-யும் சீக்ரெட் சர்வீஸும் ஆயிடுச்சா? இல்ல அவன் சாவட்டும்னு விட்டாங்களா? யாரும் ட்ரம்ப் லூசுன்னு சொல்றாங்க. பட் ட்ரம்ப்போட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. பட் அவர் நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்கு. அது வந்து வேற வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.